don't think shit stink, pink gators. My Detroit players, Tim's for my hooligans in Brooklyn. That's dead right, if the head right, Biggie there, every night. Papa been school since days of under rules. Never lose, never choose to. Bruise, cruise, who? Do something to us. Talk, go through us. Girls want to us, wanna do us, screw us. Who us? Yeah, Papa. Hey, hi guys. நான் தான் உங்கள் விஜய். இந்த நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மோட்டோ விலாக் பற்றி, அப்புறம் பைக்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா வந்து ஒரு குட்டி மலை மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை வந்து சன்செட் ரசிக்க போகலாம். அன்றைக்கி டே வந்து க்ளவுடியாக இருக்குது கொஞ்சம். ஓகே ஃபைன், நம்ம எதனா பண்ணி பார்ப்போம். ஆமாம், முக்கியமாக மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10th 2024 வரும் இன்றைக்கி உங்களுக்கு. சரி ஓகேங்க, மற்றதெல்லாம் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க நம்ம டாமி, க்யூட்டான நாய். சரி ஓகே, பாய். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நார்மலாக வந்து ஒரு குட்டி மோட்டோ விலாக் எடுக்க போகிறோம். ஓய் பைடா. ஓகே கைஸ், ஆரம்பிப்போம். இப்போ நம்ம எங்கே நேராக போக போகிறோன்னா, இங்கே ஒரு ஆக்சுவலி இன்றைக்கி சன்செட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டேன். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உங்களுக்கு வந்து சரியான மழை. இங்கே வந்து அவ்வளோ மழை இருந்துச்சு. லைக் அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து நைட்டு வந்து எப்படின்னா நைட்டு தூங்க முடியலைன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ மழை இங்கே. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தூங்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ மழை. அதுவும் லைக் 3 to 4 hours கண்டினியூஸாக பெஞ்சிச்சு, கொஞ்சம் கூட கேப் இல்லை. அவ்வளோ ஹெவியான ரெயின். ஆக்சுவலி அப்போ கூட இன்றைக்கி மத்தியானம் வந்து சன்லைட்லாம் வந்துச்சு. நானும் நம்பினேன், பரவாயில்லடா வந்திருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு. இங்கே வந்த பிறகு தாங்க ஞாபகம் வருது, மளிகை சாமான் லிஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க. இந்த கடையில் அப்படியே கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஆனால் அவர் கொடுத்தாருன்னா அவர் கட்டி வச்சிருவார். கட்டி வச்சுட்டா நமக்கு ஒரு வேலை மிச்சம். இவர்கிட்ட கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளம்பலாம். ஓகே கிளம்பும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வயநாடு இஷ்யூ. இதுக்காக வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது தான். பட் ஸ்டில் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, நம்மக்கிட்ட இருந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்போம். மோஸ்ட்லி இப்போதைக்கு எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 டொனேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அந்த லிங்க்கு அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் போடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் என்ன ஒன்றுனா, நம்ம மனுஷங்க, நம்ம வந்து 4 பேருக்கு உதவி செய்யணும். அது பேர் தான் மனுஷங்க ப்ரோ. இப்போ என்னென்னா, நம்ம வந்து இப்போது நம்மளே சாப்பிட்டு நம்மளே வச்சுக்கிறதுக்கு பேர் அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சு 4 பேர் அது இப்போ அந்த உதவி வந்து இப்போ அந்த 100 200 ப்ரோ, நம்மளால் எவ்வளோ முடியுமோ, உங்களால் அவ்வளோ கொடுக்க முடியும் இவ்வளோ கொடுக்க முடியும்னு இல்லை, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வச்சுட்டு நம்ம என்ன 4 எதாவது வாங்கி சாப்பிடுவோமா, ஏதோ சின்ன சின்ன செலவுக்கு இருக்குமா. ஆனால் அதே வந்து அங்கே அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே அது ஒரு பெரிய இதாக வந்து உதவிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் இருந்து நம்ம குடும்பமே பொழைச்சிட்டு இருந்தால் அது நல்லது கிடையாது. நல்லது இல்லைனாலும் எப்படி சொல்கிறது, அதில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது? அப்படி சம்பாரித்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? 4 பேருக்கு உதவி செய்யணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் வச்சுருக்கோன்னா, நம்ம கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க குடும்பம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குடும்பம், நிறைய பேர் லாபப்படுவாங்க. வெறும் நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு மற்றவங்கள இது பண்ணுறது வந்து அது பேர் நல்ல வாழ்க்கையே கிடையாது எனக்கு சொல்லப்போனால். சரி அதை விடுங்க. பட் முக்கியமாக உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். நீங்கள் இதை நான் எதுக்கு யூடியூப் வீடியோலாம் போடுறேன்னா, என்னை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஒரு நல்ல விதத்தில். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு முதல் மோட்டோ விலாகுன்றதுனால எதுவும் பேச்சே வரமாட்டேங்குது எனக்கு. எதுவும் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்டு என்ன சொல்லணும்னு வந்தேன்னா,
இப்போது 4-5 பேர் பார்க்குறாங்க, பரவாயில்ல இவன்லாம் பண்ணுறான், நம்மளால் முடிஞ்சதை நம்மளும் தருவோம். இது நம்ம 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 மனுஷங்க ப்ரோ. 4 பேருக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறது மட்டுமே தான் நம்ம எப்படி சொல்கிறது, அது ஒருத்தரை காப்பாற்றுதோ இல்லையோ, ஜாலியாக பசங்க வெளியே இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு காலத்தில் 10th 11th படிக்கிறப்போ இந்த மாதிரி ஆட்டு போனாங்களும். இதெல்லாம் ஒரு காலம். ஓகே, பட் ஆனால் நேற்று மழை பெஞ்சதுனால கிளைமேட் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே சில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருக்கு. எனக்கு ஒரு அருமையான கிளைமேட்டாக இருக்குங்க. இதுவும் இல்லாமல் அந்த மலைக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். பாருங்கள், காட்டுறேன். அண்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக்ன்றதுனால மோஸ்ட்லி எங்கே பெருசாக போகணுன்னு தெரில. அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து, நான் வந்து ஒரு சோலோ மோட்டோ விலாகர். எங்கே போனாலும் சோலோ தான், எல்லாத்துலேயும் சோலோ தான். அண்டு என் யூடியூப் சேனல்லேருந்து பார்க்கறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த பார்க்குற ஒரு 15 to 20 minutes எவ்வளவோ அது நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக பார்ப்பீங்க. அதுக்கு நான் அப்படி தான் நம்புகிறேன். அண்டு 4-5 விஷயம் புதுசாக கற்றுப்பீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு இது பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணால் 4-5 விஷயம் நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி தமிழ் தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் வந்து கர்நாடகாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படின்னா, ஒரு தமிழ்னா ஒரு கர்நாடகாவில் என்னென்ன இருக்குது, மோஸ்ட்லி எல்லா பக்கமும் சுற்றுவேன். ஆனால் நான் மோஸ்ட்லி தமிழ்நாடு இது வரைக்கும் சுற்றுனதில்லை. வரேன், எல்லாத்தையும் வந்து ஒரு ரவுண்டு பார்ப்போம். அண்டு எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எதனா ரொம்ப போர் அடித்து ஓரளவுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன்லாம் சொல்லிட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்தால் இந்த இடத்துக்கு தான் வரும். இந்த இடம்னா இது இல்லை, லைக் போக சொல்கிறேன். அந்த ஒரு இடம், அந்த மலை சொன்னேன் இல்லைங்களா, அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கும் அங்கே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. சிறப்பு ப்ரோ. இண்டிகேட்டர் போடாமல் அந்த பொண்ணை கை போட வச்சுட்டு இருக்காரு அவரு. அவ்வளோ வேகமாக எதுவும் வரல, வந்திருந்தேன்னா இடிச்சிருப்பேன் கண்டிப்பாக. இப்போவே லைட்டாக பேக் டயர் ஸ்கிட் ஆயிருச்சு. இதே மறந்துட்டேன் பாருங்கள். இருங்க, ஃபஸ்ட்டு இதை போய் மாற்றணும். அடித்த உடனே ஸ்கிட் அடிச்சிருச்சு எனக்கு. அப்போ புரியல ஏன்னு. இப்போ தான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து மழை வந்ததுன்றதுனால வண்டியை எடுத்துகிட்டு வந்து சூப்பர் மோட்டோ மோடில் போட்டிருந்தேன். சூப்பர் மோட்டோ மோட்னால் உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் வந்து வேலை செய்யாது. ஸோ இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து ரோடு மோடு வந்துச்சு. ரோடுன்னா உங்களுக்கு வந்து இது இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏபிஎஸ் வேலை செஞ்சிடும். நல்ல வேலை, நான் எதுவும் லைட்டு அவ்வளோ வேகமாக போகல. ஓகே, எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் மழை டைமில் வந்து இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூவெல்லாம் அப்படியே மேலே விழுந்துட்டு அந்த மழை வந்து விழுந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சன் இருந்தது தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த சன்செட் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் இன்றைக்கி எதுவும் சன்னில் எதுவும் வரல. அண்ட் முக்கியமாக இது வந்து கேஜிஎஃப் கிடையாது, கேஜிஎஃபோட அவுட்டர் இது இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம். ஏன்னா வந்து கேஜிஎஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ரூரல் ஏரியா மாதிரி, அது கொஞ்சம் அர்பன் ஏரியா மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாமே போய் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் என்னென்ன முக்கியமாக வந்து உங்களுக்கு எதுனா கருத்து வேறுபாடுகள் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் நிறைய தப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை திருத்திக்கலாம்ல. திருத்திக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு தப்பு இப்போ நம்ம தப்பு அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்கன்னா அது என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் அந்த தப்பு அது நம்ம உண்மையிலே கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்றது வேறு. ஸ்டில் அதை அடங்கும். எனக்கு எதுவுமே பேசவே வர மாட்டேங்க, ஒரு மாதிரி திக்கி வருது எல்லாம். சரி, ஓகே, போக மாறோன்னு நம்புகிறேன். அதை சொல்லி கற்றுட்டு திருந்துறது தான் ஒரு மனுஷன். நார்மலாக ஒருத்தன் சொல்கிறான் இதை பண்ணணுமா எதுக்கு அது இதெல்லாம் கேட்காம அது நல்லதாக இருந்து நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் மாறலாம், அவ்வளோதான். இதுதான் இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனு. இதோ நான் சொன்னேன் இல்லைங்களா மலை, அதுதான். ஆக்சுவலி அதில் இன்னொரு சர்ப்ரைஸ்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சில பேர் வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இங்கே போகிறப்ப ரைட் சைடில் தெரிஞ்சு அப்படி நோட்டீஸ் பண்ணலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே போயே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து சின்னப்போ போகிறப்பெல்லாம் இந்த மலை மேலே ஏறுறது எனக்கு ரொம்ப ஆசைங்க. சின்னப்பெல்லாம் ஒரு 5th standard 4th standardலாம் படிச்சுட்ருப்பேன். அப்போ வந்து இந்த மலை மேலே ஏறணும்னு ரொம்ப நாள் கனவு, ஒரு ஆசை மாதிரி எனக்கு. இந்த ஹிமாலயாலாம் ஏறுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இதுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ரோடு. ஐயோ சேராக இருக்குங்களே, வேறு வழி இல்லை. இங்கே விட்டால் வண்டியை காலமாக்கிடுவாங்க.
ஐயோ, இப்போ தான் கழுவுனா வண்டியை, இதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே போதும் நேரம் போலையே. வலிக்கி விழாமல் இருந்தால் சரி. இல்லை, இது உள்ளே போனால் கண்டிப்பாக விழுந்துருவோன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஐயோ, முக்கால்வாசி வண்டியே முழுங்கிருச்சுங்க உள்ள. அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. ஓகேங்க, இருங்க. வாவ், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இருங்க, அப்படியே அவங்க வண்டியை காட்டுறேன். இதுதாங்க அந்த இடம். இந்த இடத்துக்கு கூட நம்ம வண்டி. ஓகே, இருங்க, அப்படியே மேலே போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஓகே, இதை பாருங்கள். இது வந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு தார்பால்லாம் போட்டு சின்ன சின்ன மீன்லாம் விட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இதுதாங்க அந்த மலை. இது மேலே வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும். கோயில் ஒன்று இருக்கும் இது மேலே உங்களுக்கு. அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வருவாங்க. அது திருவிழாலாம் நடக்கும் இங்கே. ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிமோட்டாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மலை ஏறுற மாதிரி தாங்க வாழ்க்கையும். இவ்வளோ பெருசு ஏறினா தான் அந்த ஒரு அழகு அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கற்றுக்க முடியும். ஓகே, இருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ரிக் இருக்குன்னா, இப்படி நேராக அப்படி ஏறினீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்றதா இருக்கும். அதே மூளையை பயன்படுத்தி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருந்து போய் ஏறலாம். குறுக்கு வழின்னு சொல்ல முடியாது, தந்திரகாரத்தனம் அப்படி வேணால் சொல்லிக்கலாம். இருங்க, ஓடி போவோம். நாங்கள் இங்கே எப்போ வரமோ அப்போப்பெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கோங்க. இங்கே வண்டியை நிப்பாட்டு போகிறோமே, எங்கே வண்டியை காணும். இந்த பக்கம் நிப்பாட்டிருக்கோம். வண்டி யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஆனதில்லை, இப்போ ஆகாமல் இருந்தால் சரி. இதுதாங்க வியூவு. ஒரு அருமையான வியூவாக இருக்கும் உங்களுக்கு இது கண்டிப்பாக. லைட்டாக சூரியன் தெரியுதுங்க. போய் பிடிச்சோன்னா நல்லாயிருக்கும். மலையில் எதுக்கும் ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகே கைஸ், இதுதான் இந்த அற்புதமான இடம். பின்னாடியே தண்ணி இருக்கு உங்களுக்கு. இவ்வளோ தூரம் ஏந்தினதுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது. வாவ், அருமையான வியூங்க. வண்டியை இது மேலே எடுத்துகிட்டு வர முடியாது, எடுத்துகிட்டு வந்து தான் அருமையாக இருக்கும். ஒரு எக்ஸ்பல்ஸு அந்த மாதிரி எதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வாவ் வாவ், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு கிளியராக தெரில. ஒரு செகண்ட் இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த ஸ்கையில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தண்ணியில் அடிக்கும். இது கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு இன்னும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா இங்கே நடந்து போகிறோம். இங்கே பாருங்க காட்டுறோம். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கேருந்து அப்படியே திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இது ஒரு சீரியஸ்லி சொல்ல போனால் ஒரு அற்புதமான இடம் இது உங்களுக்கு. அங்கே பாருங்கள், 2 வாத்து மட்டும் கப்புள்ஸ் வாத்தாக இருக்கும் போல். இருங்க, உங்களுக்கு இங்கேருந்து கண்டிப்பாக தெரியாது கோப்ரோவில். இங்கே பாருங்களேன், இருக்குது உங்களுக்கு தெரியாது. இது போடுது, அது ஏதோ ஒரு விசித்திரமான ஜந்துவாக இருக்குங்க. சரி, இங்கேருந்து உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அருமையான ஒரு லேண்டு. இங்கே பாருங்கள், இந்த ஷாட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். HDRலேயே இருக்கும் உங்களுக்கு. இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இது அவ்வளோ தாங்க. இது இங்கே உட்காருவோம் கரெக்டாக. அது இங்கே உட்காந்துட்டு காலை எதுவும் நினச்சிட்டு இது இப்படி உட்காந்துருப்போம். இங்கே அங்கெல்லாம் ஏறும். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம். இப்போ தண்ணி எதாவது சொன்னல, எனக்கு அவ்வளோ மழை பெய்ந்ததுனால அதனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஏறி இருக்குது தண்ணியெல்லாம். ஓகே கைஸ், இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வரத்துக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. இங்கே தான் உட்காரோம். இந்த கல்லுலேருந்து இங்கே எல்லாமே உட்காந்துருப்போம் நாங்கள். ஒரு அவ்வளோ ஒரு அருமையான இடம் இது உங்களுக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் காட்டுறேன்.
Walking down this empty street, lights reflect our heartbeat. Footsteps echo in the night. Stars above, they shine so bright. We are chasing the sunset, never looking back, no regrets. Catching colors as they fade, in this moment we made. In this moment we made. Wind is dancing through our hair. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் இங்கே வந்து உண்மையிலே சொல்ல போனோன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான இடங்க இது. இங்கேருந்து பாருங்க அப்படியே ஒரு 360 டிகிரி ரொட்டேஷனே போடலாம். இங்கே வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடங்க இது. இங்கே நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் உங்களால். உங்களுக்கு அது ஆரம்பத்திலே காட்டியிருப்பேன், அது ஓடிருச்சு. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஏறி போகணும். இந்த ஒவ்வொரு ஷாட்டும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஏதாவது ஒரு சினிமேட்டிக் அந்த மாதிரி எடுப்போம். கூட யாரும் வரல, தனியாக இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, கேமரா வச்சுட்டு போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே இருங்க, அங்கே போயிட்டு கீழே இறங்குறது காட்டுறேன் உங்களுக்கு. இதுதாங்க இருக்கிறதுலே ஒரு கோயில் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுவும் அப்புறம் வந்து இதுவும். முக்கியமாக இதே சொல்லலை பார்த்தீங்களா. இன்றைக்கி டைம் வந்து 5:30 ஆகுது. அவர் 5 மணிக்கு கிளம்பியிருப்போன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட். இதுதாங்க இருக்கிறதுல ஹையஸ்ட்டு உயரம். இதுதான் அந்த கோயில். அப்புறம் இது ஒரு கோயில், இது வந்து முருகருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் குருவியெல்லாம் பறந்துட்டு ஜாலியாக இருக்குது. இது தாங்க சூப்பரான இடம் இது. இங்கே எப்படியே உட்காந்து காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு அக்கா மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போகிறாங்க. மோஸ்ட்லி கோபுரோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு அல்டிமேட்டான லொக்கேஷனுங்க இதெல்லாம். வாவ். சரிங்க, கீழே போய் மோட்டோ விலாகிங்களே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், வண்டி கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், நம்ம வண்டி எங்கே இருந்தாலும் அழகாக இருக்குங்க. வாவ். உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஆக்சுவலி நான் போய் 390 தாங்க புக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பட் அது எப்படின்னு தெரியல, இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. ஓகே, பட் இந்த வண்டி எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த வண்டியை. திருப்பியே அந்த ஆஃப் ரோடுக்கு போனமான்ட்டு இருக்குங்க. வேறு வழியில் இப்படி தான் போய் ஆகணும்னு வச்சுக்கோங்க. மறுபடியோ இந்த சேத்துல இறக்கணுமா? எனக்கு என்ன பயம்னா, சின்ன பிரச்சனை இருக்குது, இதில் மாட்டிக்காம பெருசாக அங்கே போய் சேத்துல தான் மாட்டிக்கிச்சுன்னா இன்னும் பிரச்சனை. ஓகே, தெரிஞ்ச இடத்துல காலை விட்டு போய்க்கலாம். தெரியாத இடத்துல காலை விட்டு மாட்டிக்கிறதுக்கு இதே எவ்வளோ மேல். இந்த தத்துவம் வாழ்க்கைக்கும் செட் ஆகும், புரிஞ்சவங்களுக்கு புரியும். வாங்க பாருங்களேன், இது வந்து கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சன் இருந்தா. பட் இது வந்து எப்படி சொல்கிறது, கோல்டு கூட கொஞ்சம் பித்தளை ஆட் பண்ண மாதிரி தான். பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அழகான இடங்க இது. இங்கே பாருங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்டு பக்கத்தில், அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல வியூவு. பட் இது என்ன தான் இருந்தாலும் இதெல்லாம் சிட்டிக்குள்ளே கிடைக்காதுங்க. என்ன தான் நம்ம சிட்டின்னு சொன்னாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், பெரிய பில்டிங் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். ஆனால் பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து உங்களுக்கு அங்கே இருக்குமான்னு தெரியல. ரூரல் சைடில் இதுதாங்க பெஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கே கிடைக்கும். அது நீங்களே எப்படி சொல்கிறது புரிஞ்சுப்பீங்க காலம் போகிற காலத்தில்.
ஓகே இருங்க. இப்போ என்கிட்ட வந்து வேறு எங்கேயும் மவுண்ட் பண்ண முடியாது கோப்ரோவை, வெறும் இது ஒன்று தான் இருக்குது. வேறு மவுண்ட் எதுவும் நான் இன்னும் வாங்கலை. பார்க்குறோம், சீக்கிரம் வாங்குவோன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் வேணால் வாங்குவோம். ஆக்சுவலி இந்த கோப்ரோ வாங்குறதுக்கு ஒரு பெரிய அவஸ்தைப்பட்டேங்க நான். அது போக வர விளாக்ஸ்லாம் சொல்கிறேன். இருங்க, இது புது செட்டப் ஒன்று ட்ரை பண்ணுவோம். இந்த பையன் திரும்பி பார்த்துட்டு ஏதோ கொடூரக்கார மாதிரி பார்க்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லாம் நல்லா போகுது. ஓ, போலீஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. அடச்சை, போலீஸே இல்லை ப்ரோ, காக்கி கலர் பேண்ட்டை பார்த்தாலே போலீஸுன்றாங்க. சரி ஓகே இருங்க, டாப் அண்ட் அடிப்போம். இவ்வளோ நேரம் பேசி பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இருங்க வைசர் போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏறுறப்ப டிமிடிப் கொடுங்க, ஏன்னா அடுத்த வரவங்களுக்கும் தெரியட்டும். வாவ், அருமையாக இருக்குங்க. பா சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்கேன் நான். இது அந்த அண்ணன் பயந்துட்டே வந்துட்டுருப்பார், யாராங்க கையெல்லாம் விட்டு வந்துட்டுருக்கான்னு. அந்த அக்கா குழந்தையோட நின்றுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓவர்டேக்கில் வேகமாக போகிறப்ப கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு ஓட்டுங்க, இல்லை இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் டக்குன்னு வந்துடுவாங்க உள்ள. அதுவும் இல்லாமல் இது ரூரல் ஏரியான்றதுனால இருக்கிறதுலே பார்த்து ஓட்ட வேண்டிய ரோடே இதுதான். எனக்கு இந்த ரோடு நிறையா வந்து பழக்கம், அதனால நான் வந்து கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கேன். சரிங்க, கேமரா ஆங்கிள் எதனா பண்ணி எதனா மாட்டி பார்க்குறேன். அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது இன்னும் விட்டால் ஓரம் போயிடும் போல். இங்கே பாருங்கள், இந்த வண்டி இவ்வளோ ஸ்டெபிலிட்டி இப்போ இருக்குது. நான் கை விட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன், இருந்தும் இவ்வளோ ஸ்டேபிளாக ஒரு வண்டி இருக்குது. ஓ, இதை கழட்டிட்டா இப்போ மைக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். சரி இருங்க, இது அப்படியே ரன்னிங்கில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் கேமராலாம் கீழே விழுந்துச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மைக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இருங்க, படக்கூடாமல் இருக்கணும். சரி, பண விஷயம் பண்ணிட்டேங்க, மைக்கே மாட்டாமல் பேசிகிட்டு இருந்துருக்கேன். இவ்வளோ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கேங்க. இந்த மவுண்ட்டு கழட்டி மாட்டினேன் இல்லைங்களா, மைக்கோட ஒயர் அப்படியே கழட்டியே விட்டுருக்கேன். நான் என்ன பேசுனேன் எல்லாமே சும்மா வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டிருக்காது, கேட்டிருந்தா போடுறேன் பாருங்கள். அண்ட் என்ன சொல்லணும் உங்களுக்கு, இதோ சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கப்போ வந்து நிறையா பேர், ஊர் பேர் யார் எதுவுமே தெரியாது, அவங்களாம் நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. அது கைமாறான்னு கிடையாது, பட் நம்ம இப்போ ஒருத்தர் தேவை கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா நம்ம உதவி செய்யலாம், இப்போ தப்பு இல்லை. நம்மளால் இன்னும் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுச்சு டப்புன்னு, அதான் விழுந்துருச்சா, அதுவும் விழலைன்னு நினைக்கிறேன். அது போய் ஒரு டைம் பார்க்கணுங்க. ஏதோ டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு, தெரியல என்னென்ன இது பார்ப்போம். நிற்க வச்சு இப்போ வரைக்கும் வண்டியில் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு அந்த பேருக்கு வெளியே வர்றாரு. இதுதாங்க நம்ம வீட்டு ரோடு. இங்கெல்லாம் கூட நிறையா டைம் வேகமாக போயிருக்கேன், பட் எப்படி தெரியும் எனக்கு எங்கெங்கே எப்படி போகணுன்ட்டு. பசங்க இங்கே நிறையா பசங்கள்லாம் விளையாட்டுருப்பாங்க, அப்படி அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பொறுமையாக போய்ப்பேன். அப்படி அவங்க யாரும் இல்லைன்னா வேகமாக போவோம். இப்போ போகலாம், பட் வேணாம். என்ன பார்த்து 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி ரோட்டில் வேகமாக ஓட்ட போது பாருங்கள். வேகமாக வந்திருந்தானா அவனை ஏற்றிருப்பேன், அவ்வளோதான். பொறுமையாக வாழ்க்கையில் எப்பவுமே பொறுமை தாங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா பண்ணுறீங்க படுத்துட்டு இந்த மாதிரி தாங்க காவால் எழுத பால்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன் நானும். அந்த பொண்ணு வருங்காலத்தை பெரிய பைக்கராக வரும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வர்றதே தாங்க பிரச்சனை, எங்கே பாரு சேரும் சகதியமாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது வர வர ஓட்டவே. ஹாய் கைஸ், என்ன வண்டி ஓடிட்டு இருந்தோம், இங்கே இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் எடுத்து ஆளில் போட்டுங்க. சரி ஓகே கைஸ், அடுத்த ஒரு புது கண்டென்ட்டில் சந்திப்போம். சரி ஓகே கைஸ், பாய்.
மறக்காமல் வண்டி எடுத்திங்கன்னா ரைடிங் கேர் ஹெல்மெட் எல்லாம் கண்டிப்பாக போட்டு போங்க. இது மற்றவங்களுக்காக இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்காக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் நாளைக்கு உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. ஓகே, பாய் கேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.